டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான ஆனந்தமாக அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம திருப்புகழை பற்றி நேற்றுக்கு பார்க்க ஆரம்பித்தோம். அந்த திருப்புகழை எழுதினது அருணகிரிநாதர். ஆனால் அருணகிரிநாதர் காலத்திற்கு பிறகு எவரெல்லாம் அந்த திருப்புகழை பக்தர்களிடம் கொண்டு சேர்த்தார்கள், அதான் ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராடக்ட் எழுதுறது, ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணுறது முக்கியம் இல்லை, அதை கொண்டு சேர்க்கணும். ஒரு பெரிய ஹோட்டல் வச்சுக்கோங்களேன். இந்த ஹோட்டலில் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. இட்லி நல்லா பண்ணுவாங்க, தோசை நல்லா பண்ணுவாங்க, இனிப்பு பலகாரம் நல்லா பண்ணுவாங்க. அது பண்ணி தயார் பண்ணி உள்ளே வச்சுருந்தா யாருக்கு தெரியும்? அந்த வழியாக போகிறவங்களுக்கு இந்த கடையில் நல்ல பண்டங்கள் கிடைக்கும்னு தெரிவித்தால்தான் அவர்கள் உள்ளே வந்து சாப்பிட முடியும் இல்லையா? அதுபோல் அந்த திருப்புகழை பக்தர்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர்கள் வள்ளிமலை சுவாமிகள். அப்புறம் இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா, திருப்புகழ் சாமி ஐயர், அப்புறம் திருப்புகழ் மணி ஐயர்னு ஒருத்தர், வாரியார் சுவாமிகள், இப்படி பல பேர் இருக்காங்க. இப்படி பல அன்பர்கள். இவங்கெல்லாம் திருப்புகழை கொண்டு போய் பக்தர்களிடம் சேர்த்த காரணத்தினால அருணகிரிநாதர் மேலே ஒரு பிடிப்பு ஏற்பட்டு திருப்புகழை பாராயணம் செய்து முருகப்பெருமானை அனுபவிக்க ஆரம்பித்தார்கள். திருப்புகழ் அப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷம் அது. இந்த திருப்புகழை பக்தர்களிடம் கொண்டு போய் சேர்த்ததில் பல அன்பர்களில் முக்கியமானவர் திருப்புகழ் சாமி ஐயர்னு பேர். திருப்புகழ் சாமி ஐயர் மாதிரி மதுரை சாமி ஐயர்னு அவருக்கு பேர் உண்டு. சாமி ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ரொம்ப விசேஷம். ஒரு தடவை கார்த்திகை தீபத்தின் போது இந்த திருவண்ணாமலையில் திருப்புகழ் சாமி ஐயரோட திருப்புகழ் கச்சேரி நடக்கிறது. அந்த கச்சேரி கேட்கறதுக்காக வந்திருக்கார் மல்லையதாஸ் பாகவதரும் கிருபானந்த வாரியாரும். சின்ன பையன் கிருபானந்த வாரியார். இவருடைய திருப்புகழ் கச்சேரியை கேட்ட உடனே இந்த ரெண்டு பேரும் அவருக்கு சீடராகி திருப்புகழை கற்றுக்கொண்டார்கள். இந்த சொல்கிறேன் சாமி ஐயர்னு, அவருடைய பெயர் லோகநாதன் பேர். அப்பா அம்மா வச்சு பேர் லோகநாதன் பேர். இங்கே ராமநாதபுரம் துரைசாமி ஐயர் மீனாட்சி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர். 1884 ஒரே பையன். 1884 பிறந்த. பிறந்ததிலிருந்தே இந்த லோகநாதனுக்கு, அதாவது திருப்புகழ் சாமி ஐயர், லோகநாதனுக்கு முருகப்பெருமான் மேலே ஒரு அதீதமான பக்தி உண்டு. முருகப்பெருமான் மேலே அதீதமான பக்தி இருக்கின்ற காரணத்தினால இந்த திருப்புகழை படிக்கணும், திருப்புகழை பாடணும் அப்படிங்கிறத ஆரம்பித்தார். ரெண்டு விஷயம். ஒன்று கவனிங்க. இப்போ நம்ம வீட்டில் யாரான பையனோ பொண்ணோ நம்ம ஒரு பாட்டு கற்றுக்க ஒரு தட்டை அனுப்புவோம். ஒரு 5 வயசு 6 வயசு ஆச்சுனாலே நம்மலாம் டம்ப் பண்ணுவோம் குழந்தைகள்லாம். அங்கே போ, இங்கே போ, இந்த கிளாஸ் போ, அந்த கிளாஸ் போ. அவங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முற்படுறதில்ல. பெற்றோர்கள்லாம் அனுப்பிச்சிடுவாங்க. இந்த குழந்தை போய் பாட்டு கற்றுக்கும். இந்த பாட்டு கற்றுக்கிறதோட பர்பஸ் என்ன? 2 விதத்தில் இருக்குது. ஒன்று, இந்த ராகம் ஸ்வரம் அதெல்லாம் நமக்கு வரணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இதில் நன்றாக நாம் தேர்ந்து பிற்காலத்தில் கச்சேரி பண்ணணும், இதை நமக்கு பிரதான தொழிலாக கொள்ளணுங்கிறது ரெண்டாவது. 2 விஷயம் இருக்குது. இப்போ கற்றுக்கிறதுங்கிறது எல்லாருமே எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை சார், இந்த ராகம்லாம் எப்படி பாடணும், இந்த தாளம்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் சார் நான் பாட்டு கற்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. நான் கச்சேரி பண்ணணும் சார், எதிர்காலத்தில் என் பேர் எல்லாருக்கும் தெரியணும் சார், என்னோடய குரல் எல்லாருக்கும் போகணும் சார் சொல்கிறவங்களும் உண்டு. இங்கே இந்த லோகநாதன் பார்த்திங்கன்னா திருப்புகழை தான் தெரிஞ்சுக்கணும்னு மட்டுமல்ல, இதை ராகத்தோடு பாடணும், உரிய தாளத்தோடு பாடணும், இவற்றை பலருக்கும் கொண்டு சேர்க்கணும். அதுதான் அவருடைய ஆசை. அப்படி தான் கற்றுக்கிட்டார். ராமநாதபுரத்தில் கற்றுக்கிட்டார். இதை கற்றுட்டு முடித்த பிறகு ஒரு உரிய வயசு வரும்போது வேலைக்கு போகணும், குடும்பத்தை காப்பாற்றணும். என்ன பண்ணுறார்? ராமநாதபுரத்தில் ஒரு இடத்துல கணக்கு பிள்ளையாக வேலைக்கு சேர்கிறார். அதன் பிறகு சிறிது காலம் கழித்து ராமநாதபுரத்தில் அரண்மனையில் பாஸ்கர சேதுபதி மன்னர் அவருடைய காலத்தில் அந்த ராஜாவுக்கு இந்த இசை
சம்பந்தமான பயிற்சிகளை கொடுக்கணும், பாடல்களை சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக அங்கே சேர்ந்தார். இந்த ராமநாதபுரம் அரண்மனையில் இருக்கிறப்ப இவ்வளவு காலம் அப்படியே போகும் பாருங்கள். எல்லாமே எதுவாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் நமக்கு போர் அடிச்சிடும். நீங்கள் என்ன வேலை பண்ணினாலும் போர் அடிச்சிடும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்து இந்த வேலைக்கான ஒரு இடத்த மாற்றுவோம், இங்கேருந்து அங்கே போவோம் அப்படின்னு நம்ம மாற்றுவோம். மனிதனுடைய சுபாவம் அது. ஒரே இடம்ங்கிறது என்றைக்குமே நிரந்தரமும் கிடையாது, சலிப்பையும் ஏற்படுத்தக்கூடியது. என்ன பண்ணுறார், அங்கே ராமநாதபுரம் அரண்மனையில் இருக்கிறப்ப ஒரு சலிப்பு ஏற்படுகிறப்ப என்ன பண்ணுறார், அங்கேருந்து மதுரைக்கு வர்றார். யார்? மதுரை சாமி ஐயர் இவருடைய பேர். இங்கே வந்த பிறகு தான் மதுரை சாமி ஐயர். மதுரை சாமி ஐயர் பேரே மதுரைக்கு வந்த பிறகு தான் வந்தது. மதுரைக்கு வந்தார். மதுரையில் பிரதானம் என்ன? மீனாட்சி அம்மன் கோவில் தான் மதுரையில் பிரதானம். யாரானு சுந்தரேஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்களா, யாரானு சொக்கநாதர் கோவில்னு சொல்லுவாங்களா? மதுரை மீனாட்சி அப்படிம்போம். மதுரை மீனாட்சி தான் அவருக்கு பிரதானம். கோவிலுக்கு வருவார், தினமும் மீனாட்சியை தரிசனம் பண்ணுவார். மீனாட்சியை தரிசனம் பண்ணிட்டு அந்த ஆலயத்துக்கு வெளியில் இருக்கிற சாலைகளில் ஒரு வலம் வருவார். அப்படி வலம் வருகிற போது ஒரு முறை பார்க்கிறார், திருப்புகழை சில அன்பர்கள் பாடிக்கொண்டு வருகிறார்கள். திருப்புகழை பாடிட்டு வராங்க. அவங்க பாடுறத கேட்கிறார். யார்? லோகநாதன். அவங்க பாடுறத கேட்கிற போது ராகம் தப்பி பாடுகிறார்கள், தாளம் தப்பி பாடுகிறார்கள். இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பாட்டு, அதை யாரோ ஒருத்தர் பாடுற இந்த பாட்டை கொலை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. என்னமோ ராகத்துக்கு இஷ்டத்துக்கு பண்ணால் நம்மளாம் காதை பொத்திட்டு என்ன சொல்லுவோம், ஐயா நிறுத்துங்கய்யா, போகிறோம் நிறுத்துங்க, நீங்கள் இனிமேல் பாடாதீங்க. ஒரு ஞான சூன்யமாக இருந்தாலும் நம்மளே சொல்லுவோம், நமக்கு தெரிஞ்ச பாட்டுன்னா நம்ம சொல்லிவிடுவோம். இந்த திருப்புகழ்ங்கிறது எப்பேற்பட்ட பொக்கிஷம் இது. அருணகிரிநாதர் முருகப்பெருமானை தரிசித்து முருகப்பெருமான் அருளோடு நமக்கு கொடுத்த பொக்கிஷம். இதை பாடினா முருகப்பெருமானே நமக்கு காட்சி கொடுப்பார். இப்பேற்பட்ட பாடலை இப்படி பாடுகிறார்களே அப்படின்னு மனம் நொந்து என்ன பண்ணுறார், அவங்கள கூப்பிட்டு சொல்கிறார், இந்த திருப்புகழ் இப்படி பாடக்கூடாது, இத்தகைய தாளத்தை அமைக்கக்கூடாது, இந்த திருப்புகழை எப்படி உங்களுக்கு பாடணும்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் மதுரை திருப்புகழ் சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை 1919 ஆரம்பிக்கிறார். இப்போ 2019, இப்போ 100 வருஷம் ஆன சபை அது. 100வது வருஷத்தை கொண்டாடினாங்க. எங்கே? மதுரையில். மதுரை திருப்புகழ் சபைன்னு பேர். பாருங்கள், 100 வருஷம் ஒரு திருப்புகழை அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த திருப்புகழில் இருக்கிற அமிழ்தத்தை அத்தனை பேரும் பருகணுங்கிறதுக்காக தலைமுறையாக இந்த சபையை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த சபையினுடைய முதல் தலைவர் யாருன்னா லோகநாதன். இவர் மதுரைக்கு வந்த பிறகு இந்த திருப்புகழ் கற்றுத்தர ஆரம்பித்த பிறகுதான் இவரை சாமி அப்படின்னாங்க. திருப்புகழ் சாமி ஐயர், மதுரை சாமி ஐயர், இந்த பேரில் அப்போ தான் வந்தது. திருப்புகழை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி கற்றுக் கொடுக்கிறார்? எல்லாரையும் உட்காந்து வச்சு யார் யாருக்கெல்லாம் ஆர்வம் காணப்படுகிறதோ அவங்க அத்தனை பேரையும் உட்காத்தி வச்சு திருப்புகழை ராகத்தோட தாளத்தோட இப்படித்தான் பாடணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அத்தனை பேருக்கும் வகுப்புகள் எடுக்கிறார். இப்படி வகுப்பு எடுக்கிறப்ப இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அடுத்தடுத்த நாளில் ஏதான ஒரு இடத்துல மதுரையில் ஒரு திருப்புகழ் சபையினர்கள் போய் அங்கே திருப்புகழ் பஜனை நிகழ்த்துவார்கள், திருப்புகழ் பாராயணத்தை நடத்துவார்கள். இப்படி பார்த்திங்கன்னா தன்னோட காலத்திலேயே இந்த திருப்புகழ் சாமி ஐயர் எண்ணற்ற சீடர்களை உருவாக்கினார். எண்ணற்ற சீடர்களை கொடுத்தார். அவர் அத்தனை பேரை உருவாக்கினார். அப்படி இவர்கிட்ட திருப்புகழ் கற்றுக்கொண்டவர்கள் தான் யார்? நான் சொன்னேன் இல்லையா, மல்லையதாஸ் பாகவதரும் கிருபானந்த வாரியார் சுவாமிகளும். வாரியார் சுவாமிகள் இங்கே மதுரையிலேயே சில காலம் தங்கி
திருப்புகழ் சாமி ஐயரிடம் திருப்புகழை கற்றுக்கொண்டார். இப்போ நம்ம திட்ட ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோன்னு வச்சுங்களேன், நமக்கு தெரியாத ஒரு விஷயம், நம்ம ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சார் நீங்கள் எனக்கு இதை கற்றுக் கொடுக்கணும், எனக்கு ஹார்மோனியம் வாசிக்க தெரியாது, எனக்கு ஹார்மோனியம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட போய் நிற்கிறோம். எதுவாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நம்ம ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிறோம். எதுவுமே நமக்கு ஆரம்பத்திலே நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சொல்ல முடியாது. அப்படி கற்றுக்கிட்டோன்னா அவர் நமக்கு குருநாதர் ஆகிறார் இல்லையா? இப்போ எல்லாருக்கும் ஒரு குருநாதர்னு உண்டு. ஒரு வேலையில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா, ஒரு அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங் இருக்கான்னா, எனக்கு குருநாதர் அவர் தான் குருநாதர், அவர் தான் எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுபோல் திருப்புகழுக்கு வாரியார் சுவாமிகளுக்கும் மல்லையதாஸ் பாகவதற்கும் யார் குருநாதர்னா திருப்புகழ் சாமி ஐயர். ஒரு குருநாதருக்கு நாம் செலுத்த வேண்டிய நன்றியை, செலுத்த வேண்டிய கடமையை மறக்காமல் செலுத்தணும். குருங்கிறவர் சும்மா இல்லை, நமக்கு ஒரு வித்தையை கொடுக்குறார், நமக்கு ஒரு தொழிலை கொடுக்குறார், நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்குறார். அந்த குருநாதரை நம்ம விட்டுவிடக்கூடாது. அவரே ஏதானும் நம்ம ஒரு ரெசிப்ரோக்கல் சொல்லுவோம், அவருக்கு ஏதான விதத்தில் நன்றி கடன் செலுத்தணும். வாரியார் சுவாமிகள் என்ன தெரியுமா பண்ணினாரா? இந்த திருப்புகழ் சாமியோட கடைசி காலத்தில் அவருக்கு மாதம் ஒரு தொகை கொடுப்பாராம் வாரியார் சுவாமிகள். ஏன்னா குருநாதர், திருப்புகழை எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர். வாரியார் சுவாமிகள் மாதிரி ஒரு கொடை வள்ளல், ஒரு தர்ம பிரபு பார்க்க முடியாது. அவருக்கு என்ன குழந்தையா குட்டிய? குழந்தையும் பத்துக்கல, குழந்தை கிடையாது அவருக்கு. அவர் என்ன பண்ணுவார், தனக்கு வரக்கூடிய அந்த பணத்தை, தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை தான தர்மங்கள், அநாத ஆசிரமங்கள், கல்வி தேவைப்படுகிறவர்கள், இவங்களுக்கெல்லாம் வாரியார் சுவாமிகள் கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த வகையில் இந்த திருப்புகழ் சாமியருக்கு அவருடைய கடைசி காலத்தில் தொடர்ந்து கொடுத்து கொண்டு வந்தார். இவரோட பரிச்சயம் ஏற்படுகிறது யாருக்கு? மல்லையதாஸ் பாகவதற்கு ஏற்படுகிறது. திருப்புகழ் சாமியரோட பரிச்சயம் ஏற்படுகிறது. ஒரு தடவை என்ன பண்ணுறார், மதுரைக்கு மல்லையதாஸ் பாகவதரும் கிருபானந்த வாரியார் சுவாமிகளும் சாமி நீங்கள் எங்கள் ஊருக்கு வரணும். எங்கள் ஊர்னா இந்த ஊர் காங்கேயநல்லூர், வேலூர் பக்கத்தில் காங்கேயநல்லூர் தான் வாரியார் சுவாமிகளுடைய சொந்த ஊர். அது சாமி நீங்கள் எங்கள் ஊருக்கு வரணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை, ஒரு பிரார்த்தனையை மதுரை சாமி ஐயர்கிட்ட வைக்கிறார் மல்லையதாஸ் பாகவதர். ஒரு பெரிய மகான், ஒரு குருநாதர் நம்மளோட இடத்துக்கு வர்றது, நம்ம இடத்துல அவரது திருவடிகளை பதிப்பதுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய புண்ணியம். அது அத்தனை சுலபமாக எல்லாருக்கும் கிடச்சிடாது. வரேன்னு சொல்கிறார். யார் வரேன்னு சொல்கிறார்? திருப்புகழ் சாமி ஐயர் மல்லையதாஸ் பாகவதர்கிட்ட, நான் வரேன், உன் ஊருக்கு வரேன், ஆனால் அதற்கு முன்னால் நீ செய்ய வேண்டியது ஒன்று இருக்குது, அதை செஞ்சுட்டு எங்கிட்ட சொல்லு, நான் வரேன் அப்படிங்கிறார். மல்லையதாஸ் பாகவதர் கேட்குறார், சாமி நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறார். உன்னோட ஊரில் ஒரு கோவில் இருக்கா? இருக்குது. அந்த கோவிலில் ஒரு அம்பாள் இருக்கா? அம்பாள் இருக்கா. அந்த அம்பாளுக்கு உடம்பில் ஒரு பின்னம் இருக்குது, அதை சரி பண்ணிவிட்டு என்னை கூப்பிடு அப்படின்னு திருப்புகழ் சாமி ஐயர் சொல்கிறார். விதிர்த்து போயிருக்கிறார் மல்லையதாஸ் பாகவதர். இதன் தொடர்ச்சியை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம். நன்றி, வணக்கம்.